தோல்வியை மறைக்கிறதுக்காக, அப்புறம் உங்களோட தொண்டர்களை வந்து சமாதானம் செய்வதற்காகவும், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் பேசுறீங்க? பேசுன்றதுக்காக பேசுறீங்க. தலைவர் அல்போன்ஸ் அவர்கள் அருமையா சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைகளை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம கதறி சட்டை கதறியும் விலை உயர்ந்த தண்ணிகளை வாங்கி குடிக்கும்னு. ஏன்னா தபால் ஓட்டுகளே பின்னடைவு பாருங்க. சிறந்த மகளிருக்கான ஊக்கத்தொகை 1000 ரூபாய், இலவச பயண திட்டம், இப்படி மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் கொடுத்தும் தமிழ்நாடை வந்து தொழில் ரீதியாகவும் ஜிடிபி ரீதியாகவும் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலம் லெவலுக்கு கொண்டு போய் ஆட்சியை கொடுத்த திமுகவுக்கு மக்கள், நல்லா யோசிச்சுக்கோங்க பஷீர் அவர்களே, மக்கள் மாற்றம் வேணும்னு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு அந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல உண்மையிலே ஒரு சிறப்பான திட்டங்களும், ஏன்னா இந்த திட்டங்கள் இந்த இந்த காலை உணவு திட்டம், அப்புறம் வந்து மகளிர் உதவித்தொகை, விடியல் பயணம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பிற மாநிலங்களையும் அந்த திட்டங்களை எடுத்து போய் ஈவன் பிஜேபியே இதை காப்பி கேட் பண்ணாங்க. பிஜேபியே இதை காப்பி கேட் பண்ணி அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வச்சு சில மாநிலங்கள் தேர்தலை அவங்க சந்தித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறந்தான திட்டங்களும் கொடுத்து தமிழ்நாட்டில் தொழில் ரீதியாகவும் டெவலப்மெண்ட் பண்ணி ஜிடிபி ரீதியாகவும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து இந்திய அளவில் இருக்க மாநிலங்களில் இதை வந்து முதன்மையாக கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் வந்து மாற்றத்துக்கான இதாக டிவிகேக்கு ஓட்டு போட்டு பெரும்பான்மை டிவிகே கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் அதில் என்ன தப்பு இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து பேசணுமே தவிர, எப்போ பார்த்தாலும் பிளைண்டாக காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு பிஜேபி மாதிரி மோடி மாதிரி பேசக்கூடாது. சரிங்களா? உங்கள் மேலே தவறு இல்லைன்னா மக்கள் உங்களை உண்மையிலே ஆதரிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. அதை மறைக்கிறதுக்காக காங்கிரஸ் இது பண்ணிருச்சு, காங்கிரஸ் வந்து முதுகில் குத்திருச்சு. உங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்காக, அப்புறம் உங்களோட தொண்டர்களை வந்து சமாதானம் செய்வதற்காகவும், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சிகளின் ஆதரவு பேச்சாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து காங்கிரஸ் எல்லாரும் பகடைக்காயாக யூஸ் பண்ணக்கூடாது. காங்கிரஸில் ஏன்னா காங்கிரஸை பேசிட்டா எதிர்ப்பு வராதுன்னெலாம் வந்து இனிமேல் நினைக்கக்கூடாது. ஏன்னா பதவியேற்ற முதல் நாள் முதல் மேடையிலே மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. காங்கிரஸை தொட்டா திருப்பி அடிப்போன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காங்கிரஸ் உற்சாகத்தோடு எழுந்து வீரநடை போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தொண்டர்கள்லாம் இன்னைக்கு வந்து பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. இன்னும் 8 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. அதில் பாருங்க காங்கிரஸ் தொண்டர்களின் வீரியமான செயலை. நீங்கள் உண்மைதான், காங்கிரஸ் வந்து இந்த திமுக கூட வந்து பயணித்த காலத்தில் வந்து காங்கிரஸை வந்து ஒரு கை கட்டப்பட்ட நிலைமை தான் களத்தில் வந்து செயல்பட்டுச்சு. காங்கிரஸை வந்து செயல்பட விடலை. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன ஒரு எப்போவுமே ஒரு இதுவாக இருக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும்னா, அவங்க எங்களுக்கு வேலை செய்ய விடலை, எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு எப்போவுமே ஒரு நெருடலான ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க தொண்டர்கள் மத்தியில். இனிமேல் அப்படி இருக்காது. இன்றைக்கி வந்து டிவிகேல இருக்க இளைஞர்களும் காங்கிரஸில் இருக்க வந்து ஒரு அனுபவசாலிகளும் இணைந்து இனிமேல் வந்து ஒரு செயல்படும் போது இனிமேல் வெற்றிக்கான பாதையை தான் வருமே தவிர இதுக்கப்புறம் வரும் தேர்தல்களில் தோல்விகளை தழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து நம்ம விருதுநகரில் வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து திமுக தான் ஜெயிக்க வச்சிச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு தானே எல்லோரும் ஜெயிக்கிறாங்க. திமுக தொண்டர்கள்னு தனியாக ஓட்டெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் வந்து திமுக தொடர்ந்து இல்லை? அப்படி ஜெயிக்கணும்னா திமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வைக்கணும்னா, உங்கள்கிட்ட ஒரு நேரடியாக கேட்குறேன். போன எம்பி எலெக்ஷன்லையும் மாணிக் தாக்கூர் அவர்கள் ஜெயித்தார். இந்த எம்பி எலெக்ஷன் இப்போ நடந்த எம்பி எலெக்ஷனில் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான கேண்டிடேட்ஸ் போட்டிருந்தாங்க தெரியுமா? ராதிகா அவர் கூட கண்டெஸ்ட் பண்ணாங்க. விஜயகாந்த் அவர் பையன் அவர் கூட கண்டெஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அவர்கள் இருவரையுமே தோற்கடித்து அவர் அங்கே அவரோட வெற்றியை நிலைநாட்டியிருக்காருன்னா அவர் ஒரு நல்ல தலைவர் தானே. அங்கே அப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ கஷ்டம் அன்றைக்கி. ஏன்னா விஜயகாந்த் ஒரு பையன் வந்து அப்போ தான் வந்து தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து மரணித்துக்கிறாரு. ஸோ அந்த அனுதாபாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவாக ஒர்க் அவுட் ஆகும், அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு ஈக்குவலாக டஃப்பாக மகளிரோட ஓட்டு பிஜேபியில் ராதிகா நிற்கிறாங்க. மகளிரோட ஓட்டெல்லாம் அவங்க பிரிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லப்பட்ட நேரத்திலையுமே இவர் மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக கம்மின்னு சொல்லப்பட்ட நேரத்துலையுமே அவர் வெற்றிக்கனியை பறிச்சாரே.
அது ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு வெற்றி அடையிறது தானே. பேசலாங்க. அவர் இப்படி என்னால தான் ஜெயிச்சுட்டாரு. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவர் என்னால தான் ஜெயிச்சுட்டாரு. நாங்க காங்கிரஸ்னால தான் தோத்துட்டோம்னு வாயில சொல்லிக்கலாங்க. ஆனா களத்துல செயல்பட்டு அவங்க வெற்றி பெறணும்ல, மக்களோட ஆதரவு பெறணும் தான். எண்ட் ஆஃப் டே என்னங்க? மக்கள் ஆதரவு குடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவர் இத்தன லீடிங் ஒரு 2500 லீடிங் 1500 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்காருன்னா, அந்த 1500 மக்களும் அவர நம்புனாங்கன்னு தானே அர்த்தம். அதானே அதோட அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்க ஏன் சம்மந்தம் இல்லாம ஒரு 6 மாசமா தான் அவரு தெரியும், ஃபெமிலியரா தெரியும் அப்டின்னா, அவங்கலாம் வந்து கட்சியில 20 ஆண்டு காலம் ஒரு மாணவர் அணியிலிருந்தே அவங்கலாம் பயணிக்கக்கூடிய ஆட்கள். இன்னைக்கு கட்சியில வந்து காங்கிரஸ் எங்க தாத்தா காலத்து ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸ்ல நல்லா உத்து பாருங்க. திமுகவுக்கு அடுத்து என்னைய மாரி லட்ச இளைஞர்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல. இன்னைக்கு டிவிகே கூட அலையன்ஸ் ஆனதுக்கப்புறம், இன்னுமே பயங்கர எழுச்சியா நெறைய இளைஞர்கள் துடிப்பா வர்றாங்க. துடிப்பா வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்றேன் இளைஞர்ல விச்சு லெனின் பிரசாத் வந்து போன மாநில தலைவர் இருப்பாரு எங்க காங்கிரஸ்ல. அவர்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுனவர். மாணவர் அணியிலிருந்து போஸ்டர் ஓட்டுனவர் அவரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து நேஷனல் செக்ரட்டரியா உட்கார்ந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸோடயே பயணிக்கிறவங்க இவங்கலாம். இதுல இடையில எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் திமுகனாலயோ எதுனாலும் இன்னல்கள் வந்தாலும், காங்கிரஸோட அவ்வளோ பற்று கொண்டவங்க அவங்க. தலைவர் ராகுல் காந்தி மேல பற்று கொண்டவங்க அவங்க எல்லாருமே. இன்னைக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி மேல பற்று கொண்டவர். அவரோட சிந்தனைப்படி தமிழ்நாடோட காங்கிரஸ உருவாக்கணும்னு நெனைக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் வந்து ராகுல் காந்தியோட நண்பர். அவர் அமெரிக்கால வந்து அவரோட பேங்கிங் ஜாபையே விட்டு எறிஞ்சுட்டு இங்க வந்து காங்கிரஸோட அ இணைஞ்சு வேலை செஞ்சாரு. பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யணும். ஒரு பாசிசத்த ஒழிக்கணும்னு எல்லாம் சேர்ந்த கூட்டம் இது. தலைவர் ராகுல் காந்தி பின்னாடி சேர்ந்த கூட்டம் அது. அதனால தான் இன்னைக்கு அவங்கனால வந்து ஒரு இந்த மாரி ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியுதே தவிர, அவங்க அவ்வளோ நீங்க து துச்சமா பேசுற அளவுக்கு வந்து நீங்க வந்து அவ்வளோ நீங்க தகுதியான ஆளும் கிடையாது. அவங்களும் வந்து தகுதி இல்லாத ஆட்களும் கிடையாது. ஸோ நீங்கலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் குடுத்து பேசணும். தனிமனித அட்டாக்க வந்து நீங்க இனிமே நிறுத்திக்கணும். சித்தாந்த ரீதியா பேசுங்க. உங்களோட முன்னாள் தாய் கழக கட்சியான மதிமுகவோட நிலைமை என்ன இப்போ? மதிமுக இப்ப என்ன பண்றாங்க? பின்பு ஏன் நீங்க வந்து காங்கிரஸை கேலியும் கூத்துமாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? திரு வல்லம் பஷீர் அவர்களே. 2011ல காங்கிரஸ் வந்து 63 சீட்டு வாங்கி 3 சீட்டு ஜெயிச்சது. சரி, உண்மதான். 3 சீட்டு தான் ஜெயிச்சது. உங்களோட வாதத்துப்படி நான் வர்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எப்போலாம் காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு வாங்குதோ, அப்போ வந்து அந்த கூட்டணி கட்சி வந்து தோத்துரும்னு. சரி, தோக்கட்டும். திமுக வந்து எத்தன இடத்துல நின்னது? எத்தன சீட்டு ஜெயிச்சது? 2011ல. 2011ல மக்கள் ஏன் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காம அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சாங்க? அதுக்கு அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் உண்டா? ஏன்னா அதுக்கு முந்தைய ஆட்சி வந்து திமுக தானே பண்ணது. எதனால அந்த அந்த ஆட்சி மாற்றம் மக்கள் வேணும்னு நெனச்சாங்க? அன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்ன? அதெல்லாம் வெளிய கொண்டு வருவோமா இன்னைக்கு? அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணின்றதுனால தானே உள்ள மௌனமா இருந்தது. இந்த 63 சீட்டுகளும் ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ், பட் முந்தைய ஆட்சியில திமுக பண்ண சில தவறுகள்னால காங்கிரஸ்க்கும் அந்த பாதிப்பு இருந்தது. திமுகவுக்கும் பாதிப்பு இருந்தது. திமுக வெறும் 25 சீட்டு தானே ஜெயிச்சது. சிறந்த ஆட்சி போன 5 ஆண்டு காலம் குடுத்திருந்தா, இந்த இந்த அந்த தேர்தல்ல ஏன் வந்து திமுக வெறும் 25 சீட்டு தான் ஜெயிக்குது? அப்ப அந்த காலகட்டத்தில அவங்க ஆட்சி காலகட்டத்தில நடந்த குற்றங்கள் என்ன? அவங்க அவங்க செய்த தவறுகள் என்ன? அத பத்தி பேசலாமா? அதை ஏன் மேற்கோள் காட்ட மாட்டேங்கிறீங்க? 19 என்னமோ பிளைண்டா என்னமோ ஜோசியக்காரர் மாரி வந்து காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு வாங்கி எந்த கட்சி கூட அலையன்ஸ் இருக்கோ, அ அந்த கட்சி தோக்கும்னு ஒரு பிளைண்டா சொல்றீங்க. அதையே இந்த இந்த தடவ டிவிகே கூட கூட்டணி வைத்திருந்தால், அந்த நீங்க சொல்லப்போற அந்த பொய்யான ஒரு தரவுகளும் உடைக்கப்பட்டிருக்கும். மாற்றப்பட்டிருக்கும். பரவால்ல. வரப்போற தேர்தல்கள்ல இதுக்கான பதில் நிச்சயம் காங்கிரஸ் குடுக்கும் உங்களுக்கு. இப்ப 2011ல 60 சீட்டு குடுத்து காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சதுன்னு சொல்ல வர்றீங்க. பட் அதே வந்து திமுக எத்தன சீட்டு ஜெயிச்சது? 25 சீட்டு தானே ஜெயிச்சது. ரேஷியோ படி போட்டு பாருங்க. காங்கிரஸ் தானே அதிகமா இருக்கு. என்ன திரு பஷீர் அவர்களே? என்னது வாய்க்கு வந்தபடிலாம் வாதங்கள் பேசிறதா? அப்புறம் என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு 2026ல வந்து நாங்க வந்து 60 சீட்டு டிவிகே கூட வாங்கி நின்றிருந்தா, டிவிகே தோத்துருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டா, கை சின்னத்துக்கு ஓட்டு போடலன்னு சொல்ல வர்றீங்க நீங்க. அப்புறம் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நான் வந்து தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசியத எடுத்துக்கணும்னு அத பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து 1 மணி நேரத்தில சீக்கிரம் முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அவர் உண்மையிலேயே நெறைய விஷயம் நல்ல விஷயம் பேசியிருந்தாரு. நாங்கலாம் வந்து எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு
ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் திமுக கூட அலையன்ஸில். ஈவன் காங்கிரஸ் மேலேல பவரில் இருக்கும்போது கீழே வந்து தமிழ்நாட்டுலாம் அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் கிடைக்கல. அது கனவாவே நாங்களாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம் காங்கிரஸில். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், கனவா இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு வந்து அது நடந்திருக்கு. நாங்கள் நாங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சைரன் வச்ச காரில் எங்களோட சக தோழர்கள் வந்து அமைச்சர்களா பயணிக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க காலகட்டத்திலே அது நடந்துருச்சு. அத நடத்தி காட்டிய திரு விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றின்ன மாரிலாம் அவர் பேசியிருந்தாரு. அ அந்த வார்த்தைய நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? அப்ப அது வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எரியுதா? இல்ல அந்த வார்த்தைகள் உங்கள கடுப்பேத்துதா? ஏதோ கதறு சொக்காய்கள் கதறிருன்றீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல தாங்க மாட்டாங்கன்றீங்க. நீங்க வந்து பார்த்தீங்களா? விழா 4 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அங்க 2:30 மணிலேருந்து கூட்டம். அவ்வளோ வெயில்லயும் சேர்ல உட்காந்துருந்தான். இத்தனைக்கும் அங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸு, தண்ணி பாட்டில்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருந்தாலுமே, பட் தலைவர்கள் வர்றதுக்கு 6 மணி 6 மணி அளவுல தாமதம் ஆனாலும், தொண்டர்கள் பொறுமையா அங்க காத்துக்கிட்டு இருந்தான். போயிட்டு வந்துட்டு தான்யா இருப்பான். எந்த ஒரு மீட்டிங்னாலும் இன்னைக்கு. இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங் எதுல வந்து அ ஆரம்பிச்ச ஒரு 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ மட்டும் தான் மக்கள் வந்து கான்சன்ட்ரேஷனா உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டங்கள் இப்ப என்ன ஆயிருதுன்னா, மக்கள் தொண்டர்கள் வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவங்க ஸ்டேஜ் பக்கத்துல முன்னாடி பக்கத்துல போக ட்ரை பண்ணுவாங்க. தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்றதும், இந்த மாரி விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, ஏன் திமுகல மட்டும் காலிச்சேர்கள் கடைசி கட்டத்துல இல்லையா? இல்ல கடைசி அ வ சினிமா படம் மாரி ஷோ முடியிற வரையும் கிளைமாக்ஸ் இது எண்டு கார்டு போடுற வரையும் சேர்லயே தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்களா? என்ன சார் பேசுறீங்க? பேசணுன்றதுக்காக பேசாதீங்க. தலைவர் அல்போன்ஸ் அவர்கள் அருமையா சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைகள விட்டுட்டு நீங்க வேற ஏதோ சம்மந்தமே இல்லாம கதறு சட்டை கதறிரும், அ விலை உயர்ந்த தண்ணீகள வாங்கி குடிக்கும்னு. இட்ஸ் நாட் நீங்கலாம் இதெல்லாம் இந்த மாரி பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க மொத. தனி மனித அட்டாக் பண்ணாதீங்க. நீங்க சித்தாந்த ரீதியா பேசுறதுன்னா காங்கிரஸ்ல பேசுங்க. சித்தாந்த ரீதியா தவறுகள் இருந்தா சொல்லுங்க.